அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி. வெரி டஃப் ஃபைட். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நடக்கும் என்று உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. Easy படிங்க salary-யோட. மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. காரணம் தப்புனா மாறணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்றது திமுகவுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். 2 எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணவங்க இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை வரவேற்கணும்ல. ஏன் இதையே பேசுறாங்க? ஏன் புலம்புறாங்க? லிட்ரலி புலம்புறாங்க. அதனால தான் நான் சொன்ன வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுகுறாங்க. எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அரசு நலத்திட்ட உதவியில் மோடி அரசியல் பேசினான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதே தானே முதலமைச்சர் ஸ்டாலினும் செய்கிறாரு. அப்போ எந்த விதத்தில் நியாயம்? இங்கே போய் நீங்கள் அரசு நிகழ்ச்சியிலேயே இதை பேசுகிறீங்கன்னா, அமித்ஷா இல்லை எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது உங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தான். பட் இன்னும் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயரில் லாஸ்ட் 1 இயர் எப்பயுமே அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சிக்கு ஸ்லாக் ஓவர் மாதிரி 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவரில் 6-4 நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தவறுகள் கடுமையாகவே நடக்கும். ஆன்டி இன்கம்பன்ஸ் நிறையவே வளரும். அந்த மாதிரி 200 சீட் நாங்கள் ஜெயிப்போம் ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 234ன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதிலெல்லாம் நீங்கள் மண்ணள்ளி டன்னா மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இது என்னதான் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தாலும் அது இருக்குது, நான் மறுக்கல. இன்றைக்கி லோக்சபா எலெக்ஷன் மறுபடியும் நடந்தாலும் 40 சீட் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். பிஜேபி கூட்டணி படுதோல்வியை தழுவும், அது வேற. ஆனால் அசம்பிளின்னு வந்ததுன்னா சிச்சுவேஷன் வேற. இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஆளுகின்ற திமுக அரசிற்கு பயத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி கடந்த 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இம்மீடியட்டாக அது அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்தே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு ஒரு விதமான பதட்டமும் அச்சமும் தொற்றிக்கொண்டதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த 1 வார காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக திமுக அதனுடைய தோழமை கட்சிகள், அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள், பெரும்பாலான ஊடகங்கள் இன்று திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கின்றன, குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸ். அவர்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுறதும் ஒரு விதத்தில் பார்த்தா வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அழுவுறதுன்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புலம்பலாக மாறிப்போனது ஆச்சரியமானதாக இருக்கிறது. உண்மையிலேயே அதிமுக பிஜேபியோடு சேருவதால் அதிமுக தன்னுடைய செல்வாக்கை இழக்கும், தோல்வி அடையும் என்று ஒருபுறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னொரு புறம் இந்த கூட்டணியை வரவேற்காமல் அதை இவ்வளவு தூரம் வசைப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு கேட்டை விளைவிக்கும்ன்றதில் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டுக்கு கேட்டைத்தான் விளைவிக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு அதிமுக செய்யக்கூடிய மறைமுகமான உதவி என்பது தமிழ்நாட்டுக்கு பெரியதொரு அழிவைத்தான் கொண்டு வரும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை குறித்து திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் இரட்டை நாக்கில் பேசுகிறார்கள். ஒரு புறம் இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு ஈஸியாக 200 சீட்டு ஜெய் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கூட்டணியால் அதிமுக நஷ்டம்தான் வரும், சிறுபான்மையின வாக்கள் அப்படியே மொத்தமாக திமுகவுக்கு போயிடும் அப்படின்னா இந்த கூட்டணியை வரவேற்க வேண்டியவர்கள் இதை வசைப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈகோ சேம்பர்ஸ், அவங்களோட மீடியா, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், ஏன் நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூரில் அது அரசு நலத்திட்ட விழாவில் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறார், அமித்ஷாவை பற்றி பேசுகிறார், மோடியை பற்றி பேசுகிறார். தமிழகத்திற்கான நிதி உதவியை மோடி அவர்கள் நிறுத்தியதும், சிலர் அழிகிறார்கள் என்ற கொச்சையாக பேசியதை கண்டித்து பேசியதும் நியாயமானது. முதலமைச்சர் அவர்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கொடுத்த அந்த பதிலுரை என்பது நியாயமானது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா ராமேஸ்வரத்தில் பேசும்போது உதவிகளை வாங்கிட்டு சில பேர் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு நக்கல் பண்ணி பேசினதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 1 வாரம் கழித்து அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர், அது நியாயமானது. ஆனால் இந்த கூட்டணியை பற்றி திரும்ப முதலமைச்சரே பிரஸ்தாபிப்பது, அதுவும் அரசு விழாவில் பேசுவது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. இது கண்டிப்பாக அவருடைய அச்சத்தை தான் காட்டுகிறது. இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பு, இந்த கூட்டணி வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவுதான் நல்ல பேர் இருந்தாலும் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்று சொல்லுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி. கிராமப்புறங்களில் அதிமுக செல்வாக்கு அப்படியே தான் இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி என்று இந்தியாவுடைய கருத்து கணிப்பு சொல்லுகிறது. இதில் ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பல நேரங்களில் வெளியிலேருந்து சொல்லக்கூடியவங்க பாஜகவை தமிழக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிவிகேல இருக்க ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னது இதுதான். தமிழக மக்கள் பாஜகவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாருன்னா, மக்களவை தேர்தலில் 40 ஸ்வீப் அப்படிங்கிறது டிஎம்கே ஸ்வீப்புங்கிறதுனால வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஆனாலும் அது இங்கே இந்த தேர்தலில் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லும் போது நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன்.
இந்த தேர்தலில் செல்லுபடி ஆகும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. மக்களவைத் தேர்தல்களில் ஒரு மாதிரி தீர்ப்பும் சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு மாதிரி தீர்ப்பையும் தான் தமிழக மக்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 3 மக்களவைத் தேர்தலில் மோடி அவர்கள் பிரமாதமாக வெற்றி பெற்ற 3 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மட்டும்தான் பிஜேபி படுதோல்வியை தழுவியது. 14ஆம் ஆண்டு ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட்டு ஜெயிச்சாங்க. 19 ஸ்டாலின் தலைமையில் ஒரு சீட்டு தான் ஏடிஎம்கே கிடைச்சது. ஓபிஎஸ் மகன் வெற்றி பெற்றார். 24 ஸ்வீப் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2019க்கும் 24க்கும் நடுப்புற வந்த அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சது. 66 சீட்டு ஏடிஎம்கே, 5 சீட்டு பாமக, 4 சீட்டு பிஜேபி ஜெயிச்சது. மக்களவைத் தேர்தல்களில் லோக்சபா எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் இருக்காது. அண்ணா திமுக வேணுமா திமுக வேணுமா, இதுதான் எலெக்ஷன். இதில் பிஜேபி ஃபேக்டர்ன்றது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக எதிராக போகிற மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் போவாது. இது லோக்கல் இஷ்யூஸில் ஃபைட் பண்ணுற எலெக்ஷன். இது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2 எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணவங்க இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை வரவேற்கணும்ல. ஏன் இதையே பேசுகிறாங்க, ஏன் புலம்புறாங்க, லிட்ரலி புலம்புறாங்க. அதனால தான் நான் சொன்ன வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு அழுகுறாங்கன்னு. அது கொச்சையான உதாரணமாக கூட எவரும் என்ன வேணாம். எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக இந்த 8 நாட்களாக திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அதனோட ஈகோ சாம்பர்ஸ் பண்ணக்கூடிய அந்த காரியங்களை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வருது. அதாவது வந்து இவர்கள் எதற்காக இவ்வளவு அஞ்சுகிறார்கள்? ஏன்னா இந்த கூட்டணி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அதை தான் இந்தியா டுடே ஒப்பீனியன் போல் சொல்லுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற, அசம்பிளியில் இந்த அலையன்ஸ் டஃப் ஃபைட் கொடுக்கும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் திமுகவுக்கு மிக கடுமையான போட்டியை கொடுக்கும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்கும் நான் சொல்லலை. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்தியாவுடைய ஒப்பீனியன் போல் சொல்லுது. இது திமுகவுக்கும் முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். ஆனால் வெளியில் அவங்க வேற மாதிரி வேஷம் கட்டுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஒருவேளை டிஎம்கே வந்து இப்போ பிஜேபி எதுக்குற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற நிலைநிறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்களோ தொடர்ந்து. அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிராக வலுவான ஒரே கட்சி திமுக தான் என்பதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கடந்த 3-4 மாதங்களாக திமுக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது பிஜேபி அரசு தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய வஞ்சகங்கள், அதற்கு எதிர்வினை என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதில் ஒரு அரசியல் இருக்கிறது என்பது உண்மை. பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் வலுவான கட்சி நாங்கள் தான். எங்கள் கூட இருக்க ஒரு கூட்டணியை கூட இப்போ செகண்டரியாக வச்சிருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் திமுகன்னு தான் சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு மக்களவைத் தேர்தலில் பேசினவங்க இப்போ எப்படி திமுக கூட்டணின்னு பேசுகிறாங்க? பிஜேபியை திமுக கூட்டணி தோற்கடிக்கும்னு பேசணும். பிஜேபியை திமுக தோற்கடிக்கும்னு எப்படி அவங்க பேச முடியும்? ஆகவே இது என்னதான் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தாலும் அது இருக்குது, நான் மறுக்கல. இன்றைக்கி லோக்சபா எலெக்ஷன் மறுபடியும் நடந்தாலும் 40 சீட்டு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். பிஜேபி கூட்டணி படுதோல்வியை தழுவும். அது வேறு. ஆனால் அசம்பிளின்னு வந்ததுன்னா சிச்சுவேஷன் வேறு. அசம்பிளியில் ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த 20-22% ஓட்டுன்றது என்ன தான் குறைஞ்சாலும் இந்த 18% சேரும்போது, என்டிஏவோட சேரும்போது, ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3-4% ஸ்விங் ஆகும்போது வெரி வெரி டஃப் ஃபைட். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நடக்கும் என்று உறுதியாக சொல்லவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் இதை பார்த்து திமுக அஞ்சுகிறதா இல்லையா என்றால் வெளிப்படையாக தெரியுது அஞ்சுகிறார்கள். இல்லாட்டி ஏங்க 8 நாளாக இதையே ஏன் பேசுகிறாங்க? அவங்க எல்லாரும் இதே தானங்க பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க. அசம்பிளிக்குள்ளே பேசுகிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க. அரசு நலத்திட்ட உதவியில் மோடி அரசியல் பேசினான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதே தானே முதலமைச்சர் ஸ்டாலினும் செய்கிறாரு. அப்போ எந்த விதத்தில் நியாயம்? 1500 கோடிக்கு நீங்கள் வந்து இப்போ நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டங்களை பயக்கக்கூடிய அரசு திட்டங்களை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு அரசு விழாவில் மாவட்ட கலெக்டரா மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் பேச வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு என்ன வந்தது? இது கேட்டால் அவங்க பேசலான்வாங்க. அவங்க பேசுறது தப்பு. அரசு நிகழ்ச்சியில் மோடி அரசியல் பேசுறாரு, தப்பு. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாலின் பேசுறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம் வைக்க முடியாது. இங்கே போய் நீங்கள் அரசு நிகழ்ச்சியிலேயே இதை பேசுறீங்கன்னா, அமித்ஷா இல்லை எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் அரசு நிகழ்ச்சியில் பேசுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அது உங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தான். தெளிவாக சொல்லுகிறேன். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக அஞ்சுகிறது, கவலைப்படுகிறது என்பது உண்மை. ஏன்னா இது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். காரணம் தப்புனா மரணம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்றது திமுகவுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். மறந்து விடாதீர்கள், கடந்த 53 ஆண்டுகளில் அதிமுக என்ற கட்சி உதயமான பிறகு தொடர்ந்து 2 எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சது கிடையாது. இதையும் மனசில் வச்சு தான் நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். அவங்க என்னதான் அவங்க அவங்களோட நலத்திட்ட உதவிகள், அவர்களுடைய சாதனைகள்னு பறைசாற்றி கொண்டாலும் இந்த கூட்டணி இவர்களை வயிற்றில் புளியை கரைக்கிறது என்பது மட்டும் உண்மை. சார், ஆக்சுவலாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த 5 வருடங்களா, அதாவது இந்த திமுக ஆட்சியில் வந்து அதிமுக அந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டதா, மக்கள்
மறுபடியும் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இங்கே வந்துட்டு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 75 சீட்டு வந்துச்சுன்னா அது வேற, அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்து இந்த 4 வருடங்களாக வந்து தமிழக மக்கள் மத்தியில் என்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் இப்போ நம்ப தயாராக இருக்காங்களா ஏடிஎம்கே? ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு எதிர்கட்சியாக ஏடிஎம்கேவோட ரோல் மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கை அடைந்திருக்கிறதா நீங்கள் கேட்குறீங்க. பதில் இல்லைன்றது தான். ஆனால் இன்னும் 1 இயர் இருக்குது. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 இயர்ஸ் முடிச்சுட்டு எந்த கவர்மெண்ட்டும் மக்கள்கிட்ட போகும்போது சாதனை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்றத்துக்கு வாக்களிப்போன்னு கொடுப்பாங்க. சாதனை பண்ணலன்னா கவர்மெண்ட் ஒழியணும்னு கொடுப்பாங்க. இந்த கவர்மெண்ட் மேலே இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த கவர்மெண்ட் ஒழிஞ்சே தீரணுன்ற கோபம், வெறுப்பு இது வரைக்கும் வரல. நான் அதை ஒத்துக்கிறேன். பட் நிறைய அதிருப்தி இருக்குது, கடுமையான அதிருப்தி இருக்குது. இன்னும் ஓராண்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த போட்டி என்பது மிக வலுவானதாக மாறும், ரொம்ப ஷார்ப்பாக மாறும். வெரி சிம்பிள் அரித்மேட்டிக். அவங்களோட 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க லாஸ்ட் டைம் அசம்பிளியில், அது வெளியில் போனதெல்லாம் சேர்த்தாலும் அவங்களுக்கு 18% ஓட்டு இருக்குது. என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு 18% ஓட்டு இருக்குது. ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்ஸ் சேர்ந்துன்னா, நான் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு டஃப் ஃபைட்டாக மாறப்போகுது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு முன்னால் டிஎம்கே ஜெயிப்பது உறுதி அப்படின்னு இப்பயே பேச ஆரம்பித்தாங்க. மோடி வந்து ஆப்கி பார் 400 பார்னு பேசினார் 2023 24 எலெக்ஷனுக்கு. அந்த மாதிரி 200 சீட் நாங்கள் ஜெயிப்போம் ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு 234ன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதிலெல்லாம் இன்றைக்கி மண்ணள்ளி டன்னாக மண்ணள்ளி போட்டிருக்காங்க. நாங்கள் 26 டன் டீல் அப்படின்னு திமுக தோழமை கட்சிகள், குறிப்பாக திமுக பேசி கொண்டிருந்தது இன்றைக்கு கடுமையான ஒரு சவாலை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. பஞ்சமாக பாதகத்தை பண்ண மாதிரி தானே வந்து ஏடிஎம்கே பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை கூண்டில் ஏற்றி தொலைக்காட்சி வாதங்களில் கேள்வி கேட்குறாங்க. மீடியாவோட ஜாப் அதுவா? நான் கேட்குறேன். இன்டர்பிரேட் பண்ணுறதாவும் வேலை. ஏதோ பெரிய பாவத்தை பண்ண மாதிரி நீ கேள்வி கேட்குற. ஏன் இதே கலைஞர் வந்து பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு மதவாதத்துக்கு எதிரான 1 கோடி கையெழுத்து மார்ச் 1 99 போட்டுட்டு ஏப்ரல் 17 பிஜேபியோட போய் சேர்ந்தார். ஜஸ்ட் 48 நாளில். பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு முரசொலி மாறன் பேசினார். 4 ஆண்டுகள் பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. இன்னைக்கு இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் தவிர பிஜேபியோட சேராதவங்கள யாருமே கிடையாது. ஏன் விசிக உட்பட 2001 பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் பிஜேபிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதை இன்டர்பிரட் பண்ணுறது மீடியாவோட வேலை. குற்றவாளி கூண்டில் அவங்கள ஏற்றி கேட்குறதுக்கும் வேலையா? அப்போ எந்த அளவுக்கு இங்கே நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக மீடியாவை அட்டாக் பண்ணுறேன்னா, வட இந்தியாவில் மோடிக்கு பிஜேபிக்கு ஆதரவாக எப்படி என்டையர் நேஷனல் மீடியா நிற்குதோ, அப்போ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மீடியா, ஈவன் நேஷனல் மீடியாவோட தமிழ்நாடு யூனிட்ஸ் அவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோ டிஎம்கே லைன் எடுத்து இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. கடந்த 8-9 நாட்களாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிறகு அவங்க பிஹேவியரை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது திமுகவோட ஊதுகுழலாக ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாகத்தான் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். இன்னும் 1 இயர் இருக்குது. இந்த 1 இயரில் வந்து இன்னும் இந்த கவர்மெண்ட்டு மக்களுக்கு எதிராக தான் போவோம், ஆன்டி இன்கம்பன்சி வளரும், ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு பேசுகிறது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான வேலை எதுவுமே கிடையாது. பர்சனலாக திமுககாரன் கூட அதை ஒத்துப்போம். எஸ் சார், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் திமுக சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் அந்த நெரேட்டிவ் எப்படி வந்து பொது வெளியில் கட்டமைக்கிறாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்க சிலர் முயற்சிக்கிறாங்கன்றாங்க. உங்கள் கேள்வி நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிறேன். மக்களிடையே அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்ட அந்த விதம் என்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கான்னா இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது எப்பயுமே பீப்புள்ஸ் பார்ட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎம்கே கேடர் பார்ட்டி, ஏடிஎம்கே பீப்புள்ஸ் பார்ட்டி. 72 கட்சி ஆரம்பித்து 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதோட வரலாறை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒவ்வொரு முறையும் தோத்தாலும் ஃபினிக்ஸ் பருவம் மாதிரி அது எந்திரிச்சு வந்திருக்குது. தமிழக அரசியலோட மைய கரு என்பது ஆன்டி டிஎம்கே. ப்ரோ டிஎம்கே விட ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் இங்கே ரொம்ப அதிகம். அதை வந்து அக்ரஸிவாக யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதை ஜெயலலிதா பண்ணாங்க. அதனால தான் ஏடிஎம்கே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க கேப்சர் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஏன் ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நீங்கள் கூட கேட்டீங்க. அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இல்லை, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆளுங்க இல்லை, 3வது டெல்லியில் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண ஆள் இல்லை. இதனால் வந்து அந்த கட்சி என்னமோ விழுந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மை ஒன்லி பாயிண்ட் இஸ், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஏடிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்க ஆன்டி டிஎம்கேன்ற தமிழக அரசியலோட அச்சாணியாக இருக்கிறதால, அது இன்னும் ஓராண்டு இருக்கிறதால அவங்களால கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் ஃபைட்டை டிஎம்கே கொடுக்க முடியும். மோடி ஃபேக்டர் இருந்தாலும் பிஜேபி ஏடிஎம்கேவோட இருந்ததுன்னா அசம்பிளியில்
it will be a very tough fight for DMK. நிச்சயமா இதில் நான் ஏன் இந்த கேள்வி முன் வச்சேன் அப்படின்னா, ஒரு லேமேனோட டிஸ்கஷன் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு வாக்களிக்க தயாராக இருந்தவர்களும் இந்த கூட்டணிக்கு பிறகு வேற வழியே இல்லாமல் நம்ம வந்து டிஎம்கேவை வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளையும் வந்துட்டு பேச்சையும் பார்க்க முடியுது. அது நான் அந்த கருத்தை நிராகரிக்கிறேன். ஒரு 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 அதிருப்தி இருக்குது ஒரு செக்ஷன் கிட்ட, எஸ்பெஷலி மைனாரிட்டிஸ் கிட்ட இருக்குது. பெரும்பாலும் இந்த கருத்தை கொண்டிருப்பவர்கள் மைனாரிட்டிஸ், அது தட் முஸ்லிம்ஸ். அவங்க மத்தியில் வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஒரு எதிர்வினை அவங்களுக்கு வந்திருக்குது. இனிமேல் என்ன ஆனாலும் திமுகவுக்கு போட்டுடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த மைனாரிட்டிஸ் வந்து எப்பயுமே ஏடிஎம்கேக்கு போட்டது கிடையாது, பெரும்பாலும் போட்டது கிடையாது. அவங்க டிஎம்கேக்கு தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த செக்ஷன் வெளியில் போகுது. ஹிந்து ஓட் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் இந்த கூட்டணியால் வெளியில் போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து இன்டாக்டாக தான் இருக்குது தான் என்னுடைய கணிப்பு. பட் இன்னும் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயரில் லாஸ்ட் 1 இயர் எப்பயுமே வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சிக்கு ஸ்லாக் ஓவர் மாதிரி 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவரில் 6-4 நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தவறுகள் கடுமையாகவே நடக்கும். ஆன்டி இன்கம்பன்சி நிறையவே வளரும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ஒரு 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 செக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கே பக்கம் திரும்பி இருக்காங்கன்றது உண்மை. அதில் ப்ரிடாமினென்ட்லி 90% முஸ்லீம்ஸ். பாருங்கள், எஸ்டிபிஐலாம் போய் வந்து கலைஞர் ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. எந்த காலத்தில் அவங்க திமுகவை ஆதரிச்சிருக்காங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னப்போ நம்பின முஸ்லீம்ஸ் வந்து இனிமேல் நம்ப மாட்டாங்க. அந்த பக்கம் அவங்க நகர்ந்துருக்காங்க. பட் அது எப்பயுமே ஏடிஎம்கே ஓட் பேங்க்கில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து பெரிய கணிசமான ஓட் பேங்க் கிடையாது. ஹிந்து ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷனுக்கு வேணால் வந்து அது வெறுப்பாக இருக்கலாம். எல்லாருமே வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அசம்பிளின்னு வரும்போது திமுகவுக்கு போய் குத்த மாட்டாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன். அதுக்கு நான் அதுக்கு உறுதியாக சொல்கிறது 21 தேர்தல் 19 24 யார்ட் ஸ்டிக்காக வச்சோன்னா 19 and 24 யார்ட் ஸ்டிக்காக வச்சோன்னா 21 வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கணும்ல ஏடிஎம்கே. எப்படி 75 சீட்ஸ் வராங்க? 75 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 6 சீட்டு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா கிட்டத்தட்ட 13 சீட் வருது. அது பார்லிமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும்ல, அட்லீஸ்ட் 24 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும்ல. 19ஓட 24 பெரிய 0 வருது. ஆகவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அசம்பிளி வேறு கால்குலேஷன், பார்லிமெண்ட் வேறு கால்குலேஷன். மெகா அலைன்ஸை ஏடிஎம்கே பிஜேபியால் உருவாக்க முடியுதுன்னா, ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிக அந்த 19 அலைன்ஸ், நாம் இவங்க அவங்க பேர் என்ன, கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவர் ஏசி சண்முகம், ஜிகே வாசம், பாரிவேந்தர், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் இன்னும் சில கட்சிகளை அவங்க ஒன்று சேர்க்கும் பட்சத்தில் என்னுடைய பாயிண்ட் மிக கடுமையான போட்டி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. மறந்துடாதீங்க, கண்டினியூஸாக 2 எலெக்ஷனில் போய் வந்து மக்கள் திமுக ஓட்டு போட்டது கிடையாது. ஆகவே இது அவங்களுக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆட்சியை இழந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தனி மெஜாரிட்டியோ அல்லது கூட்டணிக்கே ஒரு மெஜாரிட்டி வரதுக்கோ வாய்ப்புகள் குறைவுன்றதை மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். அது என்னுடைய பாயிண்ட். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது நான் மறுபடியும் அதே இடத்துல தான் நின்று திருப்பி இந்த கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னா, ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. அப்படியே வந்து இங்கே வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, எந்த காலத்தில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடந்திருக்குன்னு தம்பிதுரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதையே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே இன்னும் சரியான பேச்சுவார்த்தை போலியோ என்ன போயிட்டுருக்கு, இது கடைசியாக 1 வருஷம் வரைக்கும் இது நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இத்தனை கேள்விகளை நான் முன்வைக்கிறேன் உங்க முன்னாடி. இந்த அலையன்ஸ் கீழே இது வரைக்கும் ஜெல்லாவல்ன்றது உண்மை. நான் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நடத்திய விதம் என்பதும் மிக மிக தவறானது, அராஜகமானது. கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவரை பேசவே வைக்கல, இவரே பேசுகிறார். நம்மளை கூட நடுப்புற இன்டர்வியூ பண்ணி 2 தடவை பேசினார். எடப்பாடிக்கு அந்த கண்ணியத்தை மரியாதையை அமித்ஷா கொடுக்கல. 2 கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னா 2 பேரும் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். பொம்மை மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. அதுவே தவறு. முதல்ல ஆட்சியில் பங்குன்னு தெளிவாக வந்து இட்ஸ் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு தான் அமித்ஷா சொன்னார். என்டிஏ கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? பிஜேபி மந்திரி உள்ளே இருப்பாங்கன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேங்கான்னார். அப்படின்னா எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்னார். உடனே அதுக்கு புது விளக்கம் 1 வாரம் பொறுத்து சுயமரியாதை வருது எடப்பாடிக்கு. நாங்கள் ஆட்சியில் அதாவது வந்து ஆட்சி கூட்டணி ஆட்சி, ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லை. இது புது வியாக்கியானம். இது யாராவது கேட்டால் சிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து தன்னையும் ஏமாற்றி அதிமுகவையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றுகிறார் எடப்பாடி. அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார், இது என்டிஏ கவர்மெண்ட், எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட் அமைப்புன்னார். கவர்மெண்ட்னா என்னங்க? 2வது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு பேசுகிறார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து எப்போங்க வரும்? கூட்டணி மந்திரி சபை இருந்தால் தான் வரும். தனியாக ஒருத்தன் கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்கே வரும்? ஆகவே இவை எல்லாம் தெளிவாக இருக்குது. இந்த 1 வாரத்தில் கட்சிக்குள்ளே ஏற்பட்ட அதிருப்தி அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கி இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்க, கூட்டணி ஆட்சி ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு ஒரு புது வியாக்கியானத்தை
யாருக்குமே புரியாத வியாக்கியானத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது கட்சிக்குள்ள ஏற்பட்ட அதிருப்தியா? ஏன்னா ஒரு நிர்வாகி வந்து மனம் விட்டு அழுததால நாங்க கேள்வி. அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. கட்சிக்குள்ள கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்குது. இந்த கூட்டணி அரசுன்ற கல்ச்சருக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 பேருமே வரல. 2 பேருமே வந்து தமிழ்நாடு தங்களுக்கு மக்கள் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கன்ற அந்த மன்னராட்சியின் மனோபாவத்தில் தான் இருக்காங்க. கூட்டணி ஆட்சி தான் ஒரு ஜனநாயகத்துக்கான அழகு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினா அது என்ன கதை? மாநிலத்திலையும் கூட்டாட்சி தான் இருக்கணும். தேர்தலில் ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணி வச்சு தான் ஓட்டு கேட்குறீங்க, தனியாக போய் ஓட்டு கேட்கல. ஓட்டு கேட்கறது மட்டும் கூட்டணி வேணும், ஆனால் ஆட்சி மட்டும் நீங்கள் தனியாக அமைப்புங்க எந்த விதத்தில் நியாயம்? உண்மையான ஜனநாயகம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வேணும். அது அண்ணா திமுகவும் இருந்தாலும் திமுக இருந்தாலும். ஆனால் 2 பேரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. திமுக இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை எலெக்ஷனில் அவங்களுக்கும் 70 96 மாதிரி வந்துன்னா அவங்களும் கூட்டணி ஆட்சி தான் கொடுக்க முடியும். 96 அல்வா கொடுத்த மாதிரிலாம் இனிமேல் கொடுக்க முடியாது. ஏடிஎம்கேக்குள்ளே இந்த சிக்கல் வந்துடுச்சு. ஏன்னா என்டிஏ கவர்மெண்ட்னு சொன்னது கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் வந்து எடப்பாடி புது வியாக்கியானத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் வெளிப்படையாக தெளிவுபடுத்த அமித்ஷா மறுக்கிறார், பிஜேபி மறுக்குது. அதனால் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணியை பற்றி யாரும் எதுவுமே வெளியில் பேசாதீங்கன்னு ஒரு டெம்பரவரி ட்ரூஸ்னுவாங்க, இடைக்கால போர் நிறுத்தம் மாதிரி, வெளியில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் வந்து மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொலைக்காட்சி வாதங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருமே ஆள் அனுப்புறதில்லை. திமுகவை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ஒன்றா சேர்ந்தால் தான் முடியுன்ற அந்த எண்ணம் இவங்க மத்தியில் வரும். ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் அது மெகா அலையன்ஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஒரு டஃப் ஃபைட்டு டிஎம்கேக்கு. லோக்கல் இஷ்யூஸில் மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும். நீங்கள் மற்ற டீலிமிட்டேஷனு, மாநில உரிமைகளே, நிதி கொடுக்கல, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாதிப்பை, நான் சொல்கிறது அசம்பிளியில் பாதிப்பை ஏற்படுத்தாது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.